ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் நான் வந்து கிச்சனுக்குள்ளே போன உடனேவே பூண்டு பார்த்தேங்க. பூண்டு வந்து நான் ஒரு மாதத்துக்கு எப்பயுமே வாங்கி வச்சுப்பேன். பட் இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால நல்ல புழுவெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் நான் டிஃபன் செய்கிறதுக்கு சட்னி பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது நல்லா பூச்சி பிடிச்சி ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி பூண்டு வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பூண்டு சட்னி, பூண்டு குழம்பு, இந்த மாதிரிலாம் போட்டாச்சு. இதை வச்சு என்ன வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ரெசிபி வந்து தோணுச்சு. அது என்ன, அது எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்றைக்கி சத்தான பூண்டு ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு சில்வர் கடாய், அப்படி இல்லைன்னா இரும்பு பாத்திரம் ஏதாவது கடாய் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நல்லா உளிச்சு எடுத்த பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து 1 கப் அளவுக்கு நான் உளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இந்த சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குண்டு குண்டாக கிடைக்கும்ல, அதை தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நாட்டு பூண்டு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் நாட்டு பூண்டு பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொக்காக இருக்கட்டும், ஊறுகாயாக இருக்கட்டும், குழம்பு எது பண்ணாலுமே நாட்டு பூண்டோட ருசி ரொம்பவே தனி, அருமையாக இருக்கும். நாட்டு பூண்டு வந்து நம்மெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில் இருக்கும். அதுவே மலைப்பூண்டு பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் மலைப்பூண்டு வாங்க முடிஞ்சதுனாலும் அது வாங்கிட்டிங்கனாலும் சத்தும் அதிகம், சுவையும் அதிகம், அதே நேரத்தில் அமௌண்ட்டும் அதிகம்தான். உங்களுக்கு எப்படி வாங்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா உளித்து இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா அதை போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. எதுக்காக அப்படி நம்ம வதக்குறோம் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம அரைச்சி பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மை வந்து அப்படியே இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு டிப்பு தான். இதை வந்து பூண்டை நல்லா வதக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் எல்லாமே நல்லா வதங்கி சுண்டி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டிங்கன்னா அதில் நீர்த்தன்மையே இருக்காது. இப்போ இதை ஆற வச்சு அந்த ஆயிலை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்களா? மாற்றினதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, நைஸாக போட்டு சட்னி மாதிரி வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, அதுதான் தப்பு. லேசாக குறைன்னு 1 பல்ஸ் அப்படி இல்லைனா 2 பல்ஸ் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் சரியான பதமாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் பழையபடி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு பல் அங்கங்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 பூண்டை போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி விழுது இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறது மட்டும்தாங்க இந்த மாதிரி தொக்கு அண்ட் ஊறுகாயெல்லாம் பண்ணுறீங்கன்னா இதில் வேலையே வந்து நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பூண்டு சேர்த்துருக்கிறதுனால. அப்படியே சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ உங்களுக்கு கலர் மாறுறது நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த டைமில் வறுத்து அரைச்ச வெந்தய பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அதிகமாக போட்டாலும் கசப்படுத்திடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. அடுத்த ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும், கூடவே காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டேங்க. போட்டு அந்த ஆயிலையே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், கொஞ்சமாக தான் நம்ம செய்கிறோம். அதனால் வந்து சின்ன எலுமிச்சை மலை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட கரைக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அப்படியே கலர் மாறி வர்றது வரைக்கும் இது ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ பாருங்களேன், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். மொதவே உப்பு சேர்த்துற வேண்டாம், ஏன்னா நம்ம குறைஞ்சி வருது இல்லைங்களா. மொதவே உப்பு அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா இப்போ குறைஞ்சி வரும்போது உப்பு ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் உப்பு போட்டுட்டு மறுபடியும் வதக்குங்க. எக்ஸாக்டாக பாருங்கள், இப்போ வந்து நல்லா அந்த எண்ணெய் வெளி வந்து தொக்கு மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வர்றது வரைக்கும் நீங்கள் வதக்கி வச்சிட்டிங்கன்னா தண்ணியே பட்டாலும் கூட கெடாதுங்க. 10-15 நாள் வரைக்குமே நீங்கள் வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லத்தை வந்து பொடி பண்ணி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு நல்லா வதக்கி விட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க. அப்படி அதுவே இல்லையா ஒரு சில்வரில் பாத்திரத்தில் போட்டு வைங்க. ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸாக இருந்தீங்கனாலும் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் பூண்டோட நன்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல செரிமான சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வர்றதுனால அஜீரண கோளாறு இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். தயிர் சாதமெல்லாம் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சாதமெல்லாம் பறந்துடும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.